துர்கா அம்மா வரலாறு மனதை நிம்மதியாக்கும் கதை. வணக்கம். இன்றைக்கு நாம் கேட்கப் போகும் கதை வெறும் புராண கதை இல்ல. இது ஒரு சக்தியின் கதை, நம்பிக்கையின் கதை. ஒரு பெண் சக்தி எப்படி உலகத்தை காப்பாற்றியது என்ற உண்மையான அர்த்தமுள்ள கதை. அந்த காலத்தில் அசுரர்களின் அரசனாக இருந்தான் ஒரு வல்லமையான அசுரன், மகிஷாசுரன். அவன் கடுமையான தவம் செய்து, என்னை எந்த மனிதனாலும் எந்த தேவனாலும் கொல்ல முடியாது என்ற வரத்தை பெற்றான். அந்த வரம் கிடைத்த பிறகு அவன் அகந்தை எல்லை மீறியது. தேவர்களையே தாக்க ஆரம்பித்தான். ஸ்வர்க்கம் வரை கைப்பற்றிவிட்டான். தேவர்களெல்லாம் பயந்தார்கள். அவர்கள் யாரிடம் சென்றார்கள் தெரியுமா? அவர்கள் சென்றது பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவன் ஆகிய மூவரிடமும். அப்போது அந்த மூவரும் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டார்கள். இந்த அசுரனை ஒரு ஆண் சக்தியால் வெல்ல முடியாது. ஒரு பெண் சக்திதான் அவனை அழிக்க முடியும். அந்த நேரத்தில் மூவரின் சக்திகளும் ஒன்றாக இணைந்தது. அந்த ஒளி மெதுவாக உருவெடுத்து ஒரு அற்புதமான தெய்வமாக வெளிப்பட்டது. அவள்தான் துர்கா அம்மா. அவள் சாதாரண தெய்வம் இல்ல. அவள் கண்களில் தீர்மானம், முகத்தில் அமைதி, இதயத்தில் கருணை. ஆனால் தேவையான போது கடுமையான சக்தி. அவளுக்கு எல்லா தேவதைகளும் ஆயுதங்கள் கொடுத்தார்கள். சிவன் திரிசூலம், விஷ்ணு சக்கரம், இந்திரன் வஜ்ராயுதம். அவள் சிங்கத்தின் மேலேறி போருக்கு புறப்பட்டாள். மகிஷாசுரன் சிரித்தான். ஒரு பெண் என்னை எதிர்க்கிறாளா என்று அவன் இகழ்ந்தான். ஆனா அவன் அறியாதது ஒன்று. அது பெண் இல்லை, அது சக்தி. போர் தொடங்கியது. நாள் 1, 2, 3. 9 நாட்கள் தொடர்ந்து அந்த போர் நடந்தது. ஒவ்வொரு நாளும் துர்கா அம்மா புதிய வடிவத்தில், புதிய சக்தியுடன் போராடினாள். மகிஷாசுரன் பல வடிவங்கள் எடுத்தான். எருமை, சிங்கம், யானை. ஆனால் எந்த வடிவம் எடுத்தாலும் அவளை வெல்ல முடியவில்லை. இறுதியில் அவன் தனது உண்மையான வடிவத்தில் வந்தான். அந்த நேரத்தில் துர்கா அம்மா அமைதியாக அவனை பார்த்தாள். ஒரு கணம் அவள் உள்ளே இருந்த சக்தி முழுவதும் வெளிப்பட்டது. அவள் திரிசூலத்தை உயர்த்தி ஒரே அடி. மகிஷாசுரன் வீழ்ந்தான். அந்த நிமிஷத்தில் உலகம் மீண்டும் அமைதியை கண்டது. தேவர்களெல்லாம் களித்தார்கள். அம்மா, நீதான் எங்களை காப்பாற்றினாள் என்று நன்றி சொன்னார்கள். அந்த நாள்தான் நாம் இன்று கொண்டாடும் நவராத்திரியின் முக்கியமான அர்த்தம். இந்த கதையில் ஒரு பெரிய உண்மை இருக்கிறது. நம்ம வாழ்க்கையிலும் பல மகிஷாசுரன் மாதிரி பிரச்சனைகள் வரும். பயம், கவலை, துன்பம். ஆனா நம்முள் இருக்கும் துர்கா சக்தியை நாம் நம்பினால் அந்த பிரச்சனைகளை நாம் வெல்ல முடியும். துர்கா அம்மா சொல்லும் ஒரு பெரிய பாடம் என்ன தெரியுமா? அமைதியாக இரு. ஆனா தேவையான போது துணிவாக எழு. இப்போ இந்த கதையை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு ஒரு சிறிய நினைவு. நீங்க பலவீனமில்லை. நீங்க பயப்பட வேண்டியதும் இல்லை. உங்களுக்குள்ளே ஒரு துர்கா இருக்கிறாள். அதை நம்புங்க. அப்படினா எந்த மகிஷாசுரனையும் நீங்கள் வெல்ல முடியும். இது ஒரு கதை அல்ல, ஒரு உண்மை. நன்றி.